நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை சொல்லும்போதே நிறைய ஆமாங்க மேடம், 7:30 சனி ஆரம்பிச்சிலேருந்து போதுண்டாப்பான் இருக்குது. ஆரோக்கிய செலவுன்றது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பண்ணிகிட்டே இருக்கிறத பற்றி எல்லா மீனராசி அன்பர்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், எப்பயுமே 7:30 சனி அப்படின்னாலே சனி பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால நிறைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியம்ன்றது வந்துகிட்டே இருக்கும். அதனால பணவிரயம் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சீராக எடுத்துகிட்டு போக முடியாது. வேறு ஏதாவதுனா தள்ளி வைக்கலாம். வீட்டில் குழந்தைங்களுக்கும் மனைவி மக்களுக்கும் தாய் தந்தையருக்கும் உடம்பு சரியில்லைன்னா லீவ் போட்டு கூட்டிகிட்டு போகணும் தானே, அதுக்குள்ளே சிக்கி இருக்கீங்க. சரி, இதை பற்றியெல்லாம் விளக்கமாக நம்ம பேசலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் பல ரூபத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. 11ஆம் வீட்டில் சுக்ரன். அந்த சுக்ரன் உங்களுடைய 3ஆம் வீடும் உங்களுடைய 8ஆம் வீடும். உங்களுடைய ராசிநாதன் குரு அந்த சுக்ரனையே பார்க்குறார். அப்படின்னா என்ன? சூப்பர் அப்படின்னு அர்த்தம். அந்த சுக்ரன் 1ஆம் தேதியே லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். 28ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அப்போது பல பிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. 9ஆம் வீட்டில் புதன் வேற. அப்போது புதன் சுக்ரன் நட்பு வேற. அந்த புதனை வேற குரு பார்க்குறார். எப்படின்னா இந்த மாதம் பல பிளான்ஸ் சூப்பராக எக்ஸிக்யூட் ஆக போகுது. உங்களுடைய அனைத்து 7:30 சனின்ற சப்ஜெக்டே மறந்து அடேங்கப்பா இந்த டெக்னிக் நடந்துடுச்சே, இது சூப்பராச்சே அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ போகும்போதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சார் 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 அப்படின்னு பேசிகிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது மேபி அந்த இடத்துல ஒரு கேப் டிரைவர் உங்களுக்கு லிங்க் ஆகலாம். அவர் சொல்ல, சார் நீங்கள் கவலையே படாதீங்க சார், நான் இவங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு வயசானவங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு விடுறேன் சார், நீங்கள் உங்கள் ஜாபுக்கு போங்க சார், இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸே ஆக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வெளியில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு கரெக்டாக அவராக உங்களுக்கு வழி காமிப்பார். அப்போ பரவாயில்லையே, நல்லா கூட்டிகிட்டு வந்துடுவியாப்பா, அம்மா வயசானவங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி அதுலேருந்து உங்களுக்கு அவங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே சமயம் அன்பான அந்த கேப் டிரைவரும் கிடைச்சி இதுக்கு ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மீனராசி அன்பர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த லிங்கிங் ப்ராசஸ் நடக்கவே மாட்டேங்குது. ஆர்டர் வந்தால் வேலையாட்கள் வரல, வேலையாட்கள் வந்தால் ஆர்டர் வரல, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, நம்ம இந்த காஸ்ட்டில் முடிக்கலான்னு நினச்சா அது டபுள் மடங்கு ஆயிடுது, இவன் சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான் அப்படின்றதெல்லாம் நிறைய மனசுக்குள்ள ஒரு போராட்டமாகவே இருக்குல்ல. இப்போ அதுக்கு எல்லாமே சுக்ரனாலையும் புதன்னாலையும் குருனாலையும் உங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணுன்னா, அது அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணாமலேயே மேபி டெக்னிக்கலி நீங்கள் ஒரு சின்ன மிஷினை வாங்கி அந்த மிஷினினால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய முடிச்சிருவீங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எக்ஸஸாக போகக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் யார் ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு தீர்மானம் வருது, பட் ஆனால் ரொம்ப அழகான ஃபினிஷிங் வருதுங்க, உங்களுக்கு அது வேணுமா வேண்டாமா அப்படின்பது ஓகேப்பா, இதில் ஒரு 50% ப்ரொடக்ஷன் பண்ணு, அதில் ஒரு 50% ப்ரொடக்ஷன் பண்ணு, ஒன்று சரியாக பிரிண்டிங் ஆகலைன்னா பரவாயில்ல, இது ரொம்ப முக்கியமாக இருக்கட்டும், நான் 2 ரேஞ்சில் வச்சுக்கிறேன், ஸோ உங்களுக்கும் இதை நான் அதிகப்படுத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லிங்கிங் ப்ராசஸ் ஸ்மூத்தாக ஆகும். அந்த லிங்கிங் அப்படின்றது ஸ்மூத் ஆயிடுச்சுனாலே பல விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீடு செவ்வாய்,
அந்த செவ்வாய் சனி பகவானை பார்த்துட்டு இருக்கு. சனி பகவான் 7.5 சனியில தான் இருக்கார். உங்களுடைய 2ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், உங்களுடைய 9ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். ஸோ இதில் டீப் அனலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா பரவாயில்ல, பட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போய் நீங்கள் மாட்டிக்க கூடாது. இங்கே தான் இந்த மாத பலன் நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவும். ஏன்னா இப்போ தசாபுத்தியை நீங்கள் பார்க்கணும். தசாபுத்தி ஃபேவரபுளாக இருந்ததுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பரவாயில்ல. பட் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா உங்கள் கைக்குள்ள வேண்டிய சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நோ ப்ராப்ளம். பட் அதுக்காக ஒரு பெரிய லோன் எடுக்கிறதோ பெரிய இஎம்ஐ கட்டுறதோ கூடாது. ஏன்னா தொடர்ந்து 7.5 சனிக்குள்ளே போயிட்டே தான் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி லக்னத்திலேயே ராகு இருக்கிறதுனால சில தடைகள் வந்து போயிட்டுருக்கும். அந்த ராகு மல்டிப்ளை பண்ணவும் வழி காமிக்கும். அதே சமயம் மல்டிப்ளிகேஷன்னா என்ன? பணம் தானே. அந்த பணத்தை வேறு ரூபத்தில் நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய கேபிட்டலை அதிகப்படுத்தி அப்படின்றதெல்லாம் செய்கிறது சரியா? இங்கே என்ன வேணும்? அனலைசிங். அந்த அனலைசிங்க்கு யார் அதிபதி? புதன். அந்த புதன் மாதம் முழுக்க நல்லா இருக்கும்போது நீங்கள் அனலைசிங் ஒரு செக்டாருக்குள்ளே போய் எஸ் இந்த கான்ட்ராக்ட் சார், நான் உங்களை நம்பி அந்த மிஷின் வாங்கினா நீங்கள் என்னோட எவ்வளோ நாள் சார் கான்ட்ராக்ட் போடுங்க, போய் பேசுங்க. அந்த பேசும்போது இப்போ புதன் நல்லா இருக்கிறதுனால உங்கள் கம்யூனிகேஷனை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே சார் இந்த ஆர்டர் கன்ஃபார்மாக நான் 5 இயர்ஸ்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் உங்கள் காட்டில் மழை தானே, நீங்கள் காட்டுக்கே ராஜா தானே. ஸோ இந்த பாயிண்ட் தான். அதுவும் குரு புதனையே பார்க்கறதுன்றதெல்லாம் எங்கேருந்து தான் அந்த பிளான் வருமோ, எங்கேருந்து தான் அந்த ஐடியா வருமோ. ஸோ உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்ககிட்ட நீங்கள் போய் பேசணும். ஆர்டர்ன்றது பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹேர்டில்ஸை அவங்க புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. த சேம் திங் வித் த டாக்டர் ஆல்சோ. திருமணம் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஜஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணிவிட்டு முடிவுன்றது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணலாம். பட் அகெயின் திருப்தியாக இருந்தது அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் அனலைசேஷன் தானேங்க. விட்டு கொடுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்க ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அது பிஸ்னஸ், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வேலைன்னு போது ஒரு சிறு காலமாக இருக்குது. திருமணம் வரும்போது அது பந்தம் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்காக 7.5 சனி முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ திருமணத்துக்கு குரு, கம்யூனிகேஷன்ற புதன், சுக்ரன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்க 3 பேருமே நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இப்போ திருமண முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம், அனலைஸ் பண்ணலாம், உங்களுடைய ப்ளஸ்ஸஸ் மைனஸாக அவங்கக்கிட்ட சொல்லலாம். எது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, எது அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சு புரிஞ்சு தென் கரெக்டாக பொருத்தம் பார்த்து, பொருத்தம்ன்றது 10 பொருத்தத்தோட தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. கட்ட பொருத்தம், திசா சந்தி, பல விஷயங்கள் இருக்குது. அந்த காலம் மாறி இல்லை. அந்த காலத்தில் ஒரு பெண்மகளுக்கு கல்யாணம் ஆயிட்டா முதல் வார்த்தை பெற்றோர்கள்கிட்ட இருந்து சொல்கிறது, கண்ணை கசக்கிட்டு இங்கே வந்துடாத, எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கணும். இது உன் வீடு இல்லை, இது உன்னுடைய தாய் வீடு, அதுதான் உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச காலமெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு காலங்கள் வேற மாதிரி இருக்கு. அதனால 10 பொருத்தமெல்லாம் பத்தாது. பல விஷயங்கள் பொருத்தம் பார்த்து எப்படி பாண்டேஜ் போகுன்ற அனலைசேஷன் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எதுவும் ஸ்லிப் ஆகிடாதீங்க. அப்படிப்பட்ட சந்திராஷ்டமம் எப்போ வருது அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோனில் அலாரம் வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த இடத்து, ஏன்னா குழந்தைகள்ன்றது 5ஆம் வீடு, செவ்வாய் சனி பகவானை 8ஆம் பார்வையாக பார்க்குறாருன்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். வீணான பிரச்சனை எதுக்குள்ளேயும் மாட்டிக்காமல் இருக்கணுன்றது மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்கள் மாட்டிக்கக்கூடிய நாட்களாக இருப்பதனால எச்சரிக்கை தேவை. எப்போன்னு பார்க்கலாமா? 25ஆம் தேதி விடியற்காலை 1:55 காலையிலிருந்து 27ஆம் தேதி 1:57 சாயங்காலம் வரைக்கும் இருக்கு.
ஸோ உங்களுடைய ராசிநாதன் குருவை கையில் பிடிச்சிக்கோங்க. புரோட்டீன் ஃபுட்டு அதிகமாக சாப்பிடுங்க. மஞ்சள் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. வயலட் கலர், கத்திரிக்காய் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. எதையுமே பிளான் பண்ணி அப்சர்வ் பண்ணி தென் ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு வரப்பிரசாதம் நிறைஞ்ச மாதமாக இருக்குது. குரு பகவானை கையில் பிடிச்சிக்கோங்க. மகாவிஷ்ணு புதன்னா மகாவிஷ்ணு அவரையும் கையில் பிடிச்சிக்கோங்க. ஜாலியாக ஒர்க் பண்ணுங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். ஸோ ரொம்ப பிரமாதமான மாதம். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.